ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. நெல்லை மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிக்கு மாணவனின் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளி மாணவனின் சாதனையே அவரை இப்போது ஒரு அடையாளமாகவும் மாற்றியிருக்கிறது. அது தொடர்பாக பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் உள்ள மாணவர்களிடையே கல்விதான் பிரதானம் என்பதை உறக்கச் சொல்லும் வகையில் செயல்பட்டு வருகிறது நெல்லை சந்திப்பு பகுதியில் உள்ள இந்த அரசு பள்ளி. மாணவர்களிடையே சாதி மோதல், கல்வியில் கவனம் சிதறுதல் உள்ளிட்ட பிரச்சினைகள் தலை தூக்காமல் இருக்க அவர்களை கலை, விளையாட்டு போட்டிகள் மூலம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதே இவர்களின் பிரதான நோக்கம். பொதுவாக வகுப்பறையின் பெயர்கள் ABCD என இருப்பதை பார்த்திருப்போம். ஆனால் தமிழ்ச்செல்வன் என்ற ஒரு மாணவனின் பெயர் இந்த பள்ளியின் வகுப்பறைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்னதான் செய்தார் அந்த மாணவர்? பிறவியிலேயே கை கால்கள் செயல்படாத மாற்றுத்திறனாளியாக பிறந்த தமிழ்ச்செல்வன் தனது வாயால் எழுதவும் ஓவியம் வரையவும் பழகினார். 1ஆம் வகுப்பில் இருந்து தொடங்கிய இந்த முயற்சி இன்று அவரை மாநில அளவிலான கலை திருவிழாவில் பானை ஓவிய போட்டியில் முதலிடம் பெற்ற மாணவராக உயர்த்தியுள்ளது. மேத்திதா மேல்நிலைப் பள்ளி பயின்று வருகிறேன். நான் 6ஆம் வகுப்புலேருந்து இங்கே தான் படிக்கேன். இப்போ 12 படிக்கேன். இப்போ 12th D வரலாற்று மாணவனாக இப்போ படித்து வருகிறேன். இப்போ நடந்த மாநில அளவில் கலைத்திருவிழாவில் நான் முதலிடம் பெற்றுள்ளேன். அதில் கலைத்திருவிழாவில் பானை ஓவியத்தில் இயற்கை வளங்களை பற்றி வரைஞ்சேன். இயற்கை வளங்களை பற்றி வரைஞ்சதில் இப்போ நான் ஃபஸ்ட்டு பரிசு பெற்றேன், முதல் பரிசு பெற்றுள்ளேன். எப்படி இருக்கு இந்த முதல் பரிசு பெற்றதுக்கு கிளாஸில் என்ன செஞ்சாங்க, உனக்கு எப்படி இருக்குது? நான் அதில் முதல் பரிசு பெற்றதில் என் கிளாஸில் என்னோடய நேமே என் கிளாஸ் வாசலில் ஒட்டிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. அது ஒட்டினதுக்கு சார்பாக ஆசிரியருக்கு, தலைமை ஆசிரியருக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஓவியம் வரையவே தடுமாறும் சிலருக்கு மத்தியில் வாயால், அதுவும் பானை ஓவிய போட்டிகளில் பங்கேற்று மண்டல, மாவட்ட அளவிலான போட்டிகளில் தொடர்ந்து வெற்றியும் பெற்று தனக்கான ஒரு அடையாளத்தை தக்க வைத்திருக்கிறார் அவர். மாற்றுத்திறனாளியான தமிழ்ச்செல்வனின் ஊன்றுகோல் போல கடந்த 12 ஆண்டுகளாக இருந்து வருகிறார் அவரின் நண்பன் இசக்கிவேல். பிறவியிலேயே வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளியான இசக்கிவேல் பள்ளிக்கு தமிழ்ச்செல்வனை தூக்கி வருவது, பாட புத்தகங்களை எடுத்துக் கொடுப்பது, எழுதவும் ஓவியம் வரையவும் உதவுவது முதல் கழிப்பறைக்கு அழைத்து சென்று மீண்டும் வகுப்பிற்கு கொண்டு வருவது வரை தமிழ்ச்செல்வனுக்கு அத்தனையும் இசக்கிவேல்தான். கை கால் செயல்திறன் கிடையாது. எனக்கு கிளாஸில் எல்லாம் பண்ணுறது என் நண்பர்கள் தான். புக்கு கூட என்னால் எடுக்க முடியாது. என் நண்பர்கள் ஆசிரியர்கள் தான் எனக்கு உதவி பண்ணுவாங்க. எழுதக்கூடியது வாயச்சு எழுதுவேன். எனக்கு எல்லாமே நண்பர்கள் தான் பண்ணுவாங்க. 6ஆம் வகுப்புலேருந்து இப்போ வரைக்கும் எங்கே போனோம். இவர் எனக்கு முதல் 1ஆம் வகுப்புலேருந்து இவர் என் கூட படிக்கார். இவர் தான் இப்போ வரைக்கும் என் கூட படிக்கார். இவர் தான் தூக்குவார். எங்கே போனாலும் இவர் தான் கூப்பிட்டு போவார் ஸ்கூலில். அவரை பற்றி சொல்லுங்கள். அவனால் பேச முடியாது. ஆனால் நம்ம என்ன சொல்லுதோமோ அதை புரிஞ்சுக்கிடுவான். ஆனால் அவனால் பேச மட்டும் முடியாது. மாநில அளவில் சாதனை படைத்த தமிழ்ச்செல்வனின் பெயர் வகுப்பறைக்கு சூட்டப்பட்டுள்ளது மற்ற மாணவர்களுக்கான ஊக்கமாக அமையும் என ஆசிரியர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாதிக்க வேண்டும் என தமிழ்ச்செல்வன் போலவும் இசக்கிவேல் போல ஒரு நண்பனும் கைகளை தட்டி ஊக்கப்படுத்த நல்ல ஆசான்களும் கிடைத்தால் எல்லாம் சாத்தியமாகும். எட்டா உயரமும் இனி கையில் கிட்டிவிடும். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.